வணக்கம் வாசகர்களே! என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள். இன்னைக்கு நாம கேட்க போற கதை நம் காதல் நாணலொன்றோ. கதையின் குரலாய் நான் ஆர்.ஜே. காமாட்சி. வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம். நாணல் 20. இருவரும் தங்கள் இருப்பிடம் திரும்பி ஒரு வாரம் ஓடி இருந்தது. அருகே இருக்கும் நல்ல நிறுவனங்களாக பார்த்து தனது ரெஸ்யூமை அனுப்பி வைத்திருந்த தாமரையால் நேர்காணலுக்காக காத்திருந்தாள். அன்றைய மாலை வேளை தனது வீட்டிற்கு அழைத்து பேச துவங்கியிருந்தவள் பேசியபடியே வீட்டு வேலைகளையும் முடித்திருந்தாள். ஆடவன் வீடு திரும்பியிருக்க அவன் புத்துணர்ச்சி பெற்று வரவும் அலைபேசியை அவனிடம் கொடுத்தவள் அவனுக்காக தின்பண்டங்களும் கொட்டை வடிநீரும் எடுத்து வந்து வைத்தாள். தானும் பேசிவிட்டு அலைபேசியை அவளிடம் கொடுக்கும்போது கிட்டத்தட்ட 3 மணி நேரமாக அவள் பேசிக் கொண்டிருப்பதைக் கண்டான். அழைப்பை முடித்துக்கொண்டு தானும் வந்தவளைக் கண்டவன், 3 மணி நேரமாடி பேசுற? காது என்னாகும் யாழ்? என்றான். அவ்வளோ நேரமாச்சுதுங்களா? நேரம் போனதே தெரியலங்க. பேசிட்டே வேலையெல்லாம் முடிச்சு போட்டேன் என்று அவள் கூற, காதுலயே வச்சிட்டு இருந்தா நல்லதில்லடா என்றான். அத்தனை பேர்கிட்டயும் மாத்தி மாத்தி ஒத்த வார்த்தை பேசிக்கிடவே நேரம் ஆயிடுதுப்பா என்று அவள் கூற, புரியுதுமா, பாத்துக்கோ என்றவன், ரெஸ்யூம் அப்ளை பண்றதா சொன்னியே, பண்ணிட்டியா என்று கேட்டான். பண்ணிருக்கேன். இன்டர்வியூ வந்தா அட்டன் பண்ணணும் என்றவள் அவனை நெருங்கி அமர்ந்து, நாம ஒரு டீல் போட்டுப்போமா என்று கேட்க, டீலா? என்ன டீல்? அதாவது நாம 2 பேருமே சேர்ந்து சம்பாதிச்சோம்னா என்னோட சம்பளத்தை அப்படியே பேங்க்ல போட்டுக்கிடலாம். உங்களோடதுல நாம ஃபேமிலி ரன் பண்ணலாம். சேமிக்கிற அமௌண்ட்ல ஓரளவு தொகை வாரவும் வீடு வாங்குற பிளான எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேவா என்று அவள் கேட்க, தன் ஆசையை தன்னுடையதாய் கொண்டு செயல்படும் தன்னவள் மீது மென்மேலும் அவனுக்கு காதல் பெருகியது. அவளை அள்ளி தன் மடியில் அமர்த்தியவன், சரிங்க மகாராணி என்று கூற, அவன் கன்னம் பற்றியவள், சீக்கிரமே உங்க ஒவ்வொரு ஆசையா நிறைவேத்துவோம். நீங்க சொன்ன போல ஜாலியா வாழலாம் என்று கூறி, அதுக்கு முதல்ல நீங்க என்ன பண்றீங்க? இன்னைக்கு ரவைக்கு டிஃபன் செஞ்சு பாத்திரத்தையும் தேய்ச்சு போட்டுடுங்க என்று கூறினாள். புன்னகையுடன் கேட்டுக்கொண்டு வந்தவன் கடைசியாய் அவள் முடித்ததில் ஞாவென விழிக்க, அதில் வாய்விட்டு சிரித்தவள், அச்சோ என அவனை கழுத்தோடு கட்டிக்கொண்டாள். நானே டிஃபன் பண்ணிடுவேன் என்று அவள் கூற, ஏ லூசு, அதுக்கெல்லாம் நான் ஒன்னும் சொல்லலடி. சும்மாதான் அப்படி பார்த்தேன். இதுக்கு முன்ன வீட்டுக்கு வரும்போது எவ்வளோ டயர்டா இருந்தாலும் எனக்கானத நானே தான் பண்ணிக்கிட்டேன். எனக்காக காரியம் செய்ய அழுத்துக்காதவன், எனக்காக வந்த உனக்கும் சேர்த்து செய்யறதுல என்ன எனக்கு என்றான். அவன் கன்னம் பற்றியவள், எனக்கு சுகமில்லைனா கண்டிப்பா உங்ககிட்ட தான் சமைக்க சொல்லுவேன். ஆனா என்னால முடியற நேரமெல்லாம் என் கையாலதான் நீங்க சாப்பிட்டாகணும். எவ்வளோ மோசமா இருந்தாலும் அந்த தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது என்று அவள் கூற, ஏண்டி என சிரித்தான். ஆமாப்பா, உங்களுக்குன்னு ஒவ்வொன்னும் செய்ய நான் ஒருத்தி இருக்கேன்னு இப்படி நிறைய சின்ன சின்ன விடயத்துல நான் உணர்த்திக்கிட்டே இருக்க வேணாமா? வேற எப்படி நான் என் காதல காட்டுறதான் என கூறியவள் அவன் கன்னம் பற்றி ஆட்டிவிட்டு எழுந்து உள்ளே சென்றாள். அவள் கூறிவிட்டு சென்றதில் அவளுக்கு தன் மீதுள்ள காதலை விட வேறு எதை அவனால் உணர்ந்திட முடியும்? அத்தனை ஆத்மார்த்தமான அந்த நேசத்தில் நெகிழ்ந்து போனவன் சில நிமிடங்களில் உள்ளே சென்று அவளுக்கு தன்னாலான உதவிகளை செய்தான். சமையல் நேரங்களில் அவளுக்கு காய்கள் நறுக்கி தருவதும், மேடையில் அமர்ந்து கால்களை ஆட்டியபடி அவளோடு சேர்ந்து பாட்டு பாடுவதும், இன்றைய நிகழ்வுகளை பற்றி பேசுவதும் அவர்களது வாடிக்கையாக மாறியது. இதோ அதோவென அவளுக்கும் வேலை கிடைத்திருக்க, அவள் பிறந்த வீட்டில் இது சற்றே அதிருப்தியாகத்தான் இருந்தது. தங்கள் மாளிகையில் தங்கள் கைக்குள் தாங்கிய பெண் என்பதால் அவள் தனியே குடிபுகுந்து கால் நோக கை நோக வீட்டு வேலைகள் செய்வதே அவர்களுக்கு சற்று வருத்தமாகத்தான் இருந்தது. பெண் பிள்ளை என புகுந்த வீடு சென்று விட்டால் இவற்றை பழகிதானே ஆக வேண்டும். இது விதி அல்ல, கடமை என்ற பக்குவம் அவளுக்கிருந்த அளவு அவள் அண்ணன்மார்களுக்கு இல்லை எனதான் கூற வேண்டும். அவர்களுக்கு திருமணம் முடிந்து 1 மாதம் ஓடியிருந்த நிலையில் அதிவீர பாண்டியர் மற்றும் அர்ச்சனாவின் திருமண நாள் வரவிருந்தது. இதற்கு தங்கையை அழைக்கும் சாக்கோடு பார்த்துவிட்டு வரலாம் என தீஞ்சுடரோன் அம்பிகா அக்னி உடனே வருவேன் என்று அடம் செய்த அங்கை, செழிலன், பொழிலன் மற்றும் காயத்ரியையும் கூட்டி வந்திருந்தனர்.
மாலை வேலை முடித்து மிக சோர்வோடு வீட்டிற்கு வந்த ஆதி தன் வீட்டு வாசலிலேயே கிடந்த பல காலணிகளில் வந்திருப்போரை கண்டு கொண்டான். மனதில் பிறந்த ஒருவித குதூகலத்துடன் உள்ளே நுழைந்தவன் நீள்விருக்கையில் அமர்ந்திருந்த தீஞ்சுடரோன் மற்றும் அம்பிகாவை பார்த்து புன்னகையுடன், அக்கா, மச்சான், வாங்க வாங்க என்றான். வாங்க மாப்ள என்று தீஞ்சுடரோன் எழுந்து நிற்க, உட்காருங்க மச்சான் என்றவன், கை கால் கழுவிட்டு வாரேன் என்று விட்டு சென்றான். அங்கு சமையலறையில் இக்கூட்டத்துடன் நின்றிருந்தவள், அவரு வந்துட்டாரு என்க, அதுக்கு என்று காயத்ரி கேலி செய்தாள். ஏ கோட்டி, போடி அங்கிட்டு, நான் போய் துண்டு எடுத்தாந்துட்டு வாரேன் என்றவள் அவர்களது சிரிப்பில் நாணம் கொண்டவளாய் அறைக்குள் நுழைந்தாள். முகம் கழுவி புத்துணர்ச்சி பெற்றவன் இலகுவான உடைக்கு மாறியிருக்க, உள்ளே வந்தவளைக் கண்டு மெலிதாய் சிரித்தவன் அவளை சுண்டி இழுத்து தன் கைக்குள் நிறுத்திக் கொண்டான். என்ன பொஞ்சாதி, அண்ணன் அண்ணி பிள்ளையெல்லாம் பார்த்ததும் முகம் மின்னுதோ என்று கேட்க, இருக்காதா பின்ன, ஒரு மாசம் ஆச்சே என்று கூறினாள். புன்னகையோடு கூறிய போதும் அதில் சிறு வருத்தம் இருக்கவே செய்தது. கல்லூரியில் 4 ஆண்டு பிரிந்து வந்து படித்த போதும் கூட வார வாரம் அவள் பிறந்தகம் சென்று விடுவாள் என்பது அவன் அறிந்ததே. அப்படி இருக்க தொடர்ந்து 1 மாதம் அவர்களை காணாமல் இருப்பது அவளுக்கு வருத்தமாகத்தானே இருக்கும் என்றும் புரிந்தது. அவள் கேசம் வருடியவன், நீ எப்ப வேலை முடிச்சு வந்த? எல்லாரும் எப்போ வந்தாங்க? எதுவும் குடிக்க கொடுத்தியா? நீ டீ காஃபி எதுவும் குடிச்சியா? நைட்டுக்கு செய்ய பொருள் எல்லாம் இருக்குதா இல்ல வாங்கியாரவா என்று கேட்க, என்கிட்ட பேசையில கூட நார்மலாதான் பேசுதீக. உங்க மச்சான் அக்காவையெல்லாம் பார்த்தாதான் ஊர் பாஷை தன்னால வந்துடுது என்று கேலி செய்தவள், பொருள் எல்லாம் இருக்குது. அக்னி என்ன காய் நறுக்கவே தொடங்கிடுச்சு என்றாள். ஏ, அக்னி வந்திருக்கானா என்றவன் மனைவியை விளக்கியவனாய் சமையலறைக்கு ஓட, அடப்பாவி என்று சிரித்தபடி தானும் சென்றாள். உள்ளே நின்றிருந்த பட்டாளத்தைக் கண்டு, ஏ செழில் பொழில், எப்புட்றே இருக்கீக? நிலத்துல சோழியெல்லாம் எப்படி போகுது என்றவன், காயு, நல்லா படிக்கிறியா என்று அவளிடமும் கேட்டான். நல்லா இருக்கும் மாமா, சோழியெல்லாம் நல்லா போகுது. இந்த முறை வெள்ளாம வரவும் மூட்டை எங்க அத்தை மாமனுக்கு தான் வரும் என்று இருவரும் கூற, காயத்ரியும், நல்லா இருக்கும் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க என்றாள். ரொம்ப சந்தோஷம்டா, நல்லா இருக்கேன் உங்க ஐத்த புண்ணியத்துல என்றவன் தன்னையே புன்னகையாய் பார்த்திருக்கும் அக்னியை நெருங்கி அணைத்து கொண்டான். அவன் முதுகை தட்டி கொடுத்தவன், எப்படிரே இருக்க என்று கேட்க, உன் தங்கச்சி புண்ணியத்துல ராசாவாட்டம் இருக்கண்டே என்றான். உன் மோமே சொல்லுதுடே, நல்லா இரு என்று மனமாற வாழ்த்தியவன், அண்ணா அண்ணிய பாத்தியா என்க, உள்ள வரும்போதே பாத்துட்டண்டே என்றான். அனைவரும் கூடத்தில் ஒன்று கூட பேச்சு துவங்கியது. பாண்டியனனுக்கும் மதினிக்கும் கண்ணால நாள் வருது மாப்பிள என்று தீஞ்சுடரோன் கூற, ரொம்ப சந்தோஷமுங்க மச்சான் என்று ஆதி கூறினான். அதான் ஒரு எட்டு புள்ளைய பாத்து போட்டு ரெண்டோரையும் அழைக்க வந்தோம். விடுமுறை நாளில தான் வருது என்று தீஞ்சுடரோன் கூற, கண்டிப்பா மச்சான், கண்டிப்பா வந்துடுதோம் என்று கூறினான். தாமரையால் அனைவருக்கும் தேநீர் கொண்டு வர, ஆத்தே, இளைச்சு போனாப்ல இருக்க தாயி என்று தீஞ்சுடரோன் கேட்டார். ஆமா, 1 மாசத்துல அப்படியே துரும்பா இளைக்கிறாக. ஏன்னா நீங்க வேற என சிரிப்போடு வந்து அவள் அமர, காரியமெல்லாம் பாக்குதியாத்தா என்றார். அவர் குரலில் இருந்தது வேதனையா, ஆதங்கமா, அதிருப்தியா, இல்லை அனைத்தும் கலந்த உணர்வா என்று பிரித்தறிய இயலவில்லை. ஏன்ன, வீடுன்னு ஆச்சுதுன்னா எல்லாம் செஞ்சுதானே ஆவணும். அங்கன நம்ம அண்ணிகளெல்லாம் அம்புட்டு பேருக்கு செய்யலியாக்கும் என்று அவள் கேட்க, அங்க ஒத்தாசைக்கு வேலையாட்கள் அம்புட்டு பேரு இருக்காகளே தாயி, நீ ஒத்தையா இல்ல செய்யுது, ரெண்டும் ஒண்ணாகுமா என்றார். இங்கன நான் தனியா ஏதும் செய்யல. சமையல்ல துவங்கி வீடு கூட்டி பெருக்கிற வர அம்புட்டும் அவங்களும் உதவுறாங்களே. ஏன் வீடு நான் காரியம் பார்க்காது வேற எதை செய்ய போறனா என்று தான் செய்யும் செயலில் மனநிறைவை உணர்ந்தவளாய் அவள் கூற, மேலும் ஏதோ பேச வந்த அண்ணனை தடுக்கும் விதமாய், எங்க அம்மா பெரிய பிள்ளையாயிட்டுன்னு இப்படி பக்குவமா பேசி நிரூபிக்குதுல்ல மதினி என்று அக்னி கேட்கவும், அம்பிகா புன்னகையாய் தலையசைத்தார். அவனுக்காக செய்வதில் என்றுமே அவள் சுமை கண்டதில்லை. அதற்கு காரணமும் அவனே. வேலை விட்டு வந்த பிறகும் கூட இருக்கும் அலுப்பை மறக்கும் வகையில் அவளுக்கு துணையாக அவன் உதவி அவளோடு அன்றைய நாளை பற்றி பேசி பேச்சில் கவனம் செலுத்திய வண்ணம் இருவருமாய் காரியத்தை முடிக்க அவளுக்கு எங்கனம் வேலையின் சுமை உணர முடிகிறது.
தீஞ்சுடரோனை முழுதாய் பேச விடாமல் அக்னி தடுத்திருந்த போதும் கூட அவர் பேசியதன் நோக்கம் சொல்ல வந்தவையென ஆதியின் மனதில் பதியவே செய்தது. பேச்சு பின்பு கலகலப்போடு கழிந்துவிட அன்றிரவு உறங்கிவிட்டு மறுநாள் காலையில் அனைவரும் கிளம்புவதாய் முடிவாயினர். தன்னவனுக்கு கண்காட்டிய தாமரையால் அறைக்கு செல்ல தானும் எழுந்து உள்ளே வந்தவன், "என்ன யாழ்மா?" என்றான். "ஏங்க நைட்டுக்கு" என்று அவள் முடிக்கும் முன், "இங்கனதானே யாழ்மா ஸ்டே, பெரிய மச்சானும் அக்காவும் பக்கத்து அறையை எடுத்துக்கிடட்டும்" என்றான். "அதான் பேச கூப்பிட்டேன். அண்ணன் அண்ணியோடவே கீழே செழிலன் பொழிலன் தூங்கிக்கிடுவாக. நீங்களும் அண்ணனும் இங்கன படுத்துக்கோக, நானும் காயுவும் கூடத்துல உறங்கிக்குதோம்" என்று அவள் கூற, "எதுக்கு யாழ்மா, நீயும் காயும் உள்ள படுங்க, நானும் அக்னியும் மாடியில படுத்துக்கிடுதோம்" என்றான். "வேணாமுங்க, நீங்க உள்ளேயே படுங்களேன்" என்று தாமரையால் கூற, "இருக்கட்டும்டா, இல்லாட்டா அக்னி பெரிய மச்சான் ரூம்லயே படுக்கட்டும், வாண்டுகளை இங்கன விட்டுட்டு நாம கூடத்துல படுத்துக்கிடுவோம்" என்றான். சற்றே யோசித்தவள், "ஓகேங்க" என்று கூற இருவருமாய் வெளியே வந்தனர். "கா மச்சான், நீங்களும் அக்னியும் அந்த ரூம்ல படுத்துக்கோங்க, பிள்ளைகளா நீங்க 3 பேரும் இங்க படுத்துக்கோங்க" என்று ஆதி கூற, "மாமோய், என்னது இது, நாங்கெல்லாம் ஒரு கணக்கு போட்டா நீங்க வேற கணக்கு போடுதீங்க. அப்பாவும் அம்மாவும் அங்கன படுக்கட்டும், நாம எல்லாருமா மாடியில போய் படுப்போம்" என்று செழிலன் கூறினான். அவன் கூற்றை மற்றவர்கள் ஆமோதிக்க, தன்னையே பார்த்து நிற்கும் மணவாட்டியை பார்த்து புன்னகைத்த ஆதி உற்சாகத்தோடு தலையசைத்தான். இந்த கூட்டு உறக்கம், கூட்டாஞ்சோறெல்லாம் அவன் அறிந்திடாத அமுதமாயிற்றே. பெரியோருக்கான வசதிகளை செய்து கொடுத்துவிட்டு இளையோர்கள் யாவரும் மாடிக்கு செல்ல தனது பையிலிருந்து சீட்டுக்கட்டை எடுத்துக்கொண்டு செழிலன் வந்தான். "எல்லாம் பொறவு தூங்கலாம், வாங்க ஒரு ஆட்டத்தை போடுவோம்" என்று செழில் கூற, "டேய், அவன் நாளை விடிஞ்சா வேலை சோழிய பார்த்து போவணும், உங்க கூட ஆடி முடிச்சு எப்படே தூங்குவியான்" என்று அக்னி ஆதியை மனதில் வைத்து பேச, மெல்லிய சிரிப்போடு, "பரவாயில்லடே, ஒரு ஆட்டம் போட்டுட்டு தூங்குவோம்" என்று ஆதி கூறினான். அதன்படி அவர்கள் சீட்டாட்டம் துவங்க, பேச்சும் சிரிப்பும் கலகலப்புமாகவே அவர்கள் பொழுது கழிய, உறக்கம் கண்ணை சுழற்றி அடிக்கவும் தான் உறக்கம் தழுவினர். காலை சற்றே தாமதமாய் எழுந்த ஆதி தன்னை சுற்றிலும் கைகளையும் கால்களையும் ஒருவர் மேல் ஒருவர் போட்டுக்கொண்டு படுத்துறங்குபவர்களைக் கண்டு புன்னகைத்தபடி எழுந்தான். இரவு உறங்கும் போது இருந்தோர் அனைவரும் அப்போதும் இருந்தனர், அவன் மனையாளை தவிர. அலைபேசியில் மணியை பார்த்தவன் கீழே வர, தன் அண்ணனுக்கு தேநீர் கொடுத்தபடி அவர் அருகே அமர்ந்து காய்களை நறுக்கிக் கொண்டிருந்தாள் அவனவள். அங்கு வந்தவன் காதில் அவனவள் மற்றும் அவள் அண்ணனின் உரையாடல் தவறாமல் விழுந்தது. "ஏன் தாயி, நேத்து எந்நேரம் உறங்குனீங்க எல்லாரும்" என்று தீஞ்சுடரோன் வினவ, "இந்த பயல்களோட ஆட்டம் போட்டு படுக்க 12 ஆச்சுதுனே" என்று சின்ன சிரிப்போடு காய்களை நறுக்கியபடியே கூறினாள். "அம்புட்டு தாமதமா உறங்கியும் பொழுதோட எழுந்து புட்டியே தாயி" என்று அவர் கேட்க, "அவங்களுக்கும் எனக்கும் வேலை இருக்குல்லண்ணே, சாப்பாடு பொங்கி கட்ட வேணாமாட்டு" என்றாள். "ரொம்ப நோவுதாத்தா, வீட்டு சோலிக்கு ஆரம் ஆளு போட்டுக்கிடலாம்ல" என்று தீஞ்சுடரோன் கேட்க, "எதுக்குண்ண வெட்டி செலவு" என்றாள். "செலவுன்னு பாக்காதாத்தா" என்றவர், "அண்ணன் ஏற்பாடு பண்ணட்டுமா" என்க, அவரை நிமிர்ந்து ஒரு பார்வை பார்த்தவள், "நான் செலவுன்னு ஒதுக்கலங்கண்ணே, வெட்டி செலவுன்னு தான் வேணாம்னு சொல்லுதேன். இருக்கிற நாங்க 2 எங்க வேலைய நாங்களே பிரிச்சுக்கிட்டு சுலுவா செஞ்சு புடுதோம், இதுக்கு எதுக்கு வேலையாளவெல்லாம்" என்று கேட்டாள். "அது இல்லத்தா" என்று அவர் ஏதோ கூற வர, "அண்ணன் போதும், இன்னும் நான் ராசா வீட்டு ரோசா இல்ல, நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்த பொண்ணு, எனக்கான பொறுப்ப நான் தட்டி கழிக்க விரும்பல" என்று கூறினாள். அத்துடன் அவரும் பேச்சை நிறுத்திட, உள்ளே நுழைந்தவன் முயன்று தன் முகத்தை சீராக்கிக் கொண்டு புன்னகையாய் தீஞ்சுடரோனுக்கு காலை வணக்கம் கூறினான். "எழும்பிட்டீங்களா? நானே எழுப்புவோம்னு தான் இருந்தேன். போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, டீ போடுதேன்" என்றபடி தாமரையால் எழ முற்பட, "வேணா யாழ், நேரமாச்சுது, குளிச்சு போட்டு வாரேன், சாப்பிட்டு கிளம்பலாம்" என்றதோடு உள்ளே சென்றான். இளையோர் பட்டாளமும் கிளம்பி வர, அனைவரும் குளித்து தயாராகி காலை உணவை உண்டனர். அனைவரும் ஊர் திரும்ப வேண்டி தங்கள் மகிழுந்தில் புறப்பட, தன்னவளை தன் இருசக்கர வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு ஆடவன் வேலைக்கு சென்றான் கலங்கிய மனதோடு.